ஆப்ரம்ம கீட்ட ஜனனி 285வது நாமா அதுதான் இப்ப சொன்னேன். பிரம்மாலேந்து புழு வரையிலும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாயாக ஜனனியாக இருக்கிறாள் அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது வர்ணாசிரம விதாயினி. வர்ணம் ஆசிரமம் இந்த பிரிவுகளை ஸ்தாபித்தவள் அம்பாள் அப்படின்னு. அது எதுக்கு வர்ணம் ஆசிரமம்? வர்ணம்னா என்ன? முதல்ல வர்ணம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், க்ஷத்ரிய பிராமண வைசிய சூத்ர, இந்த 4 தான் வர்ணம். ஆசிரமம் 4. அது என்ன அப்படின்னா பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், அப்புறம் சந்நியாசி. இது 4 ஆசிரமம். சோ இந்த வர்ணம் ஆசிரமம் இத எல்லாத்தையும் ஸ்தாபிச்சவள் அம்பாள். எதுக்காக அதை ஸ்தாபிச்சா அப்படின்னு பார்க்கலாம். அதாவது குணங்கள், ஒவ்வொருத்தருடைய குணங்களை பொறுத்து இந்த 4 வர்ணங்கள், குணபேதம் தான் இருக்கு இந்த 4 வர்ணங்களுக்கும். சோ இந்த சத்திரியனுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு வர்ணத்துக்கு உரிய குணங்கள்னு இருக்கு. சோ நம்ம பண்ற பாப புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வர்ணங்கள்ல நம்மள கொண்டு போய் சேர்க்கிறா. அத்தனை ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தும். சோ அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய கர்மாவை படி, அதாவது எத்தனை பாவம் பண்ணிருக்கோம் புண்ணியம் பண்ணிருக்கோமோ அதற்கு ஏத்த மாதிரி எந்த வர்ணத்துல அவளை பாகுபடுத்தலாம், அந்த ஜீவராசியை பாகுபடுத்தலாம்ங்கிறது அம்பாளுக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிரிவினை வச்சிருக்கா. அது மாதிரி இந்த 4 ஆசிரமங்கள் அது என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம மானுட வாழ்க்கையில ஆரம்பிக்கிறோம். படிப்படியா நம்ம எத்தனை அது ஜென்மங்கள் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. எத்தனையோ ஜனன மரண சைக்கிளுக்கு அப்புறம் அந்த சந்நியாச இது ஆசிரமத்துல நம்மளுடைய இது பூர்த்தியாருது. சோ ஒன்ஸ் அதை கிராஸ் பண்ண உடனே முக்தி கிடைச்சதும் அதுக்கப்புறம் மறுபிறவி கிடையாது. அது வரைக்கும் நம்மளுக்கு பர்த் அண்ட் டெத் சைக்கிள் போயிட்டே இருக்கும். சோ இதுதான் வர்ணம் ஆசிரமம். வர்ணம்ங்கிறது க்ஷத்ரியம் பிராமண வைசிய சூத்ர. ஆசிரமம்ங்கிறது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். சோ இந்த பாகுபாடை அவதான் ஸ்தாபிச்சிருக்கா. அதுதான் வர்ணாசிரம விதாயினி. அடுத்தது நிஜாக்ஞா ரூப நிகமா அப்படிங்கிற, அதாவது தன்னுடைய ஆக்ஞா ரூபங்களான வேதங்களை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அடுத்தது புண்ணியா புண்ணிய பலப்பிரதா. ஓகே, நிஜாக்ஞா ரூப நிகமா அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அம்பாள் அவ வினைக்கு ஏற்ப அந்த வினை பயனை அம்பாள் கொடுக்கறா, அருள் பண்றா. சோ எது பாபம் எது புண்ணியம் அப்படின்னு அந்த அம்பாள் கொடுக்கறதுல இருந்து நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு பாபம் புண்ணியம் அத பாகுபாடு தெரியும் இல்லையா? சோ இப்போ ராவணன்லாம் பாப தொழில் பண்ணியிருந்தா கூட அதனால அவ அழிஞ்சு போயிருக்கா. ஆனா பீஷ்மர், துரோணர், கர்ணர் அதெல்லாம் அவ அந்த பாபத்துக்கு துணை போயிருந்தாலும் அவளுடைய இது பார்த்தேன்னு நினைச்சுக்கோங்க, அவளுக்கு குறிக்கோள் அந்த கேடு வளர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவ துணைதான் போனா, அதனால அவளுக்கு மோட்ச பதவி கிடைச்சது அப்படிங்கிறா. சோ அந்த புண்ணியம் அப்புண்ணியம், புண்ணியம் பாபம் இல்ல, நிஜாக்ஞா ரூப நிகமா, இது அடுத்த நாம வந்துட்டேன். புண்ணியம் பாபம் இதோடைய பலன்களை கொடுப்பவளாக இருக்கா அம்பாள் அப்படின்னு சொல்றார். புண்ணிய அப்புண்ணிய பலப்பிரதா. அப்புண்ணியம்ங்கிறது தான் பாபம், பாபம்ங்கிறத அந்த பலனை கொடுப்பவள் அப்படிங்கிறார். சோ இந்த முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, வர்ணாசிரமம் அப்படிங்கிற பார்த்தோம் இல்லையா? சோ அந்த தர்மங்களை அனுசரித்து நடத்தா நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும். அதுலயே இப்ப தர்மம்ல பார்த்தேன்னா விதின்னு ஒண்ணு இருக்கு, நிஷேதம்னு ஒண்ணு இருக்கு. விதிங்கிறது நம்ம செய்யக்கூடியது, கண்டிப்பா நம்ம செய்யணும், அந்த அனுஷ்டானங்களை நம்ம கடைபிடிக்கணும்.
நிஷேதம்ங்கிறது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. நம்மளுடைய தர்மத்துல விதி நிஷேதம் ரெண்டும் இருக்கு. சோ இத முறையா பின்பற்றி வந்தோம்னா நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும். இதுல இருந்து நம்ம எப்ப வழி தவறி போறோமோ அப்போ நம்மளுக்கு பாபம் வந்து சேரும். சோ புண்ணியத்தோட பலன் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்வர்க அனுபவம், பாபத்துடைய பலன் நரக அனுபவம். இது நம்மளுக்கே தெரியும். சோ அந்த புண்ணியம் அப்புண்ணியம் இதோடைய பலன்களை கொடுப்பவள் புண்ணியா புண்ணிய பலப்பிரதா. ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூளிகா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்ருதிகளாகிய ஸ்திரீ அவ வந்து அந்த பெண்கள் அவளுடைய கூந்தலுடைய வகுட்டுல அந்த சிந்தூரம் வந்து அம்பாளுடைய பாத கமலங்களிலிருந்து வந்த அந்த தூள், அதாவது பாத தூளின்னு சொல்லுவா இல்லையா, அந்த டஸ்ட். சோ அதுதான் வந்து அந்த ஸ்ருதி என்ற அந்த ஸ்திரீகளின் தலைவகுட்டுல அவ நமஸ்காரம் பண்ணும்போது அம்பாளுடைய பாதத்துல இருக்கிற அந்த லாக்ஷா ரசம் பூசி இருக்கு இல்லையா, சோ அந்த லாக்ஷா ரசம் கலந்த அந்த தூளி வந்து அவ நெத்தியில அவ வகுட்டுல சிந்தூரமா இருக்கு அப்படிங்கிறா. ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூளிகா. அதுதான் நெக்ஸ்ட். சகலாகம சந்தோக சுக்தி சம்புட மௌக்திகா அப்படிங்கிற. அது என்ன அப்படின்னா, இந்த வேதங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம 4 வேதங்களும் இருக்கு. சோ அந்த வேதத்தினுடைய தொகை வந்து ஒரு முத்துச்சிப்பி மாதிரி இருக்காம். முத்துச்சிப்பிக்குள்ள என்ன இருக்கும், உள்ள அந்த சிப்பிய இது பண்ணோம்னா உள்ள முத்து இருக்கும். சோ அந்த வேதங்களாகிய முத்து சிப்பியிலிருந்து தோன்றும் அந்த முத்தையே தன்னுடைய மூக்குத்தியாக உடையவள். நாசாபரணம்னா நாசி ஆபரணம், அதாவது மூக்குத்தியா முத்து மூக்குத்தியா இருக்கா. அந்த வேதங்களுடைய சாரம் வந்து அம்பாளுடைய மூக்குல இருக்கிற முத்து மூக்குத்தியா இருக்கு. அதுதான் சகல ஆகம சந்தோக சுக்தி சம்புட மௌக்திகா. நெக்ஸ்ட் புருஷார்த்த பிரதா அப்படிங்கிற. புருஷார்த்த பிரதா அப்படிங்கிறது என்னன்னா, புருஷார்த்தங்களை கொடுப்பவள். புருஷார்த்தங்கள் என்ன? தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். இது 4 தான் புருஷார்த்தங்கள். அது நம்ம தமிழ்ல சொல்லணும்னா அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான். சோ நம்ம வந்து லைஃப்ல மேன்மை அடையணும் அப்படின்னா அதுக்கு த பெஸ்ட் வே வந்து தர்மம், தர்மத்தை கடைபிடித்தல். ஓகேவா? அது மாதிரி நம்ம வந்து அறநெறிக்கு உட்பட்டு முறையா பணம் சம்பாதிக்க நம்ம எல்லாரும் கடமைப்பட்டிருப்போம். அந்த மாதிரி முயற்சி பண்றவாளுக்கு தேவையான அர்த்தம் கிடைக்கிறது. அதாவது அர்த்தம்ங்கிறது செல்வம், பொருள், 2வது. சோ தர்மம், அர்த்தம். அடுத்தது காமம், அதாவது இன்பம் எந்த முறையில நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த நியதி இருக்கு. அதாவது முறை தவறி இல்லாமல் நியதி, அந்த இதுக்கு நியதி மீறி நடக்காம அதோட ஒத்துள்ள முறையில இன்பத்தை அனுபவிக்க அன்னை பராசக்தி நம்மளுக்கு அனுமதி தருகிறாள். அதுதான் வந்து காமம். லாஸ்ட் மோக்ஷம்ங்கிறது வந்து சம்சார சாகரத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை தருது. சோ இந்த 4 புருஷார்த்தங்களையும் கொடுப்பவளாக இருக்கா அந்த அம்பாள். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். சோ அம்பாளை நம்ம வந்து அம்பாளிடம் சரணடையும் பொழுது அம்பாள் நம்மளுக்கு இந்த 4 புருஷார்த்தங்களையும் அனுகிரகம் பண்றா அப்படிங்கிற. நெக்ஸ்ட் வந்து பூர்ணா, பூர்ணமா இருக்கிறவா, எங்கும் நிறைந்து இருப்பவளாக இருக்கா அம்பாள். அவதான் பரபிரம்ம ஸ்வரூபிணி இல்லையா. சோ பாக்கி இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை வஸ்துக்களும் தேசம் காலம் இந்த வரையறைக்குள்ள இருக்கு.
ஆனா அம்பாளுக்கு அந்த மாதிரி வரையறையே கிடையாது. எங்கும் நிறைந்து இருப்பவளாக இருக்கா, பூர்ணா அப்படிங்கிறார். சோ அதுதான் நிறை நிலையில் இருப்பவள் அம்பாள். போகினி, போகத்தை உடையவள். போகம்னா என்ன? பஞ்ச இந்திரியங்களை கொண்டு அனுபவிக்கும் இன்பம், அதான் போகம். சோ அந்த சுகத்தை ஜீவராசிகளுக்கு அளிப்பவளாக இருக்கா. அதாவது இப்ப நம்ம மானுட பிறவி எடுத்துட்டோம், பக்குவம் நம்மளுக்கு இன்னும் வரல, இன்னும் நம்ம இந்த சம்சார சாகரத்துலதான் உழந்துன்று இருக்கோம் இல்லையா. சோ அதுக்கு அந்த சுகபோகங்களை அளிப்பவளாகவும் இருக்கா. ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த ஆத்ம ஞானம் பெருக பெருக அந்த போகினியா இருக்கிறவோ யோகினியா மாறுவா. ஓகேவா. சோ அந்த போகத்தை அளிப்பவள், அதுக்கப்புறம் நம்ம பக்குவம் அடைய நம்மளுக்கு யோகத்தை கொடுப்பவளாக இருப்பா. அதுதான் போகினி அப்படிங்கிறது. அப்புறம் புவனேஸ்வரி, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது அம்பாளுடைய நாமால ஒரு ஃபேமஸ் இந்த நாமா. புவனேஸ்வரி அப்படின்னா 7 லோகங்கள், 14 லோகங்கள் இருக்கு இல்லையா, அந்த சகல லோகங்களுக்கும் ஈஸ்வரியாக இருப்பவள். அதான் புவன ஈஸ்வரி, புவனேஸ்வரி. அத்தனை 14 லோகத்துக்கும் ஈஸ்வரியா இருக்கா. அது மாதிரி இந்த புவனேஸ்வரிக்கு உரிய பீஜாட்சரம் என்னன்னா ஹ்ரீம். ஹ்ரீம் அப்படிங்கிற அந்த பீஜத்துக்கு புவனேஸ்வரி பீஜம் அப்படின்னே பேர் இருக்கு. சோ அந்த ஹ்ரீங்காரத்துக்கு தேவதையாக இருப்பவள், அந்த ஹ்ரீம்ன்ற மந்திர ஸ்வரூபமாக இருப்பவள் தான் புவனேஸ்வரி. ஓகேயா. அது புவனேஸ்வரிக்கு இன்னும் நிறைய நம்மளுக்கு ஹ்ரீம்காரி, ஸ்ரீமதி, சித்யா எல்லாமே அந்த இதுல வரும். சோ அந்த ஹ்ரீம் புவனேஸ்வரினாலே அந்த ஹ்ரீம் பீஜாட்சரம் உங்களுக்கு ஞாபகம் வரும். நெக்ஸ்ட் டேர்ம் அம்பிகா. அம்பிகாங்கிறது ஒரு அழகான டேர்ம். ஜனனி நம்ம பார்த்தோம் இல்லையா, தாய் அப்படின்னு. அம்பிகானாலும் தாய் தான் அர்த்தம், தாயாராக இருப்பவள். அதாவது எல்லா உயிர் ஜீவன்களையும் ஈன்றெடுத்து அம்பாள் தான் அவ அத்தனை ஜீவராசிகளையும் அன்போட பேணி வருகிறாள். சோ எல்லா உயிர்களுக்கும் தாயா இருந்து அந்தந்த உயிருக்கு ஏத்த முறையில அதை வளர்த்து வருகிறாள் அந்த அம்பாள். அதனாலேயே அவ அம்பிகா. சோ அம்பா, அம்பிகா, இந்த எல்லா பதங்களும் அம்மாவை செல்லமா நம்ம கூப்பிடுறோம் இல்லையா. சோ அது அந்த மாதிரி நம்ம அந்த அம்பாளை அம்பா, அம்பிகா அப்படின்னு செல்லமா கூப்பிடக்கூடிய வார்த்தைகள், பிரியத்தோடு கூப்பிடக்கூடிய வார்த்தைகள் அது. சோ இந்த எல்லா லோகத்துக்குமே அந்த அம்பாள் தாயாக இருக்கிறதுனால அவளுக்கு அம்பிகா அப்படின்னு பேர். சோ அந்த அம்பிகாங்கிற பேர், அதுக்கு சினானம் சொல்லணும்னா அத்தனை இருக்கு. அம்பா, அம்பிகா, ஜனனி, ஜெகன்மாதா, எல்லாமே இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிணியா இருக்கா. இது எல்லாமே அம்பிகா, தாயாராக இருப்பவள். அம்பிகா அநாதி நிதனா. அநாதி நிதனா அதாவது ஆதி அந்தம் இல்லாதவள். ஆதி அப்படின்னா என்ன? ஜனனம், பிறப்பு. அந்தம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், இறப்பு. அதாவது நிதனம், ஆதி, அநாதி நிதனா. சோ அந்த நிதனம், அந்த மரணம், இது ரெண்டுமே இல்லாதவோ அம்பாள், அநாதி நிதனா. சோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஜீவராசிக்கும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவ வினைக்கு ஏற்ப, கர்மாக்கு ஏற்ப மாதிரி புதிய வடிவம் நம்ம எடுக்கிறோம். அது ஜனனமா ஆறுது. முன்னாடி இருந்த பழைய வடிவத்தை களையறது மரணம். சோ இந்த மாதிரி எல்லா உயிர்களையும் ஜனன மரணத்தின் வாயிலாக படிப்படியா அவ உயர்நிலைக்கு கொண்டு வரா அம்பாள். ஆனா அவளுக்கு ஜனனமும் கிடையாது, மரணமும் கிடையாது. அவ ஒரு நித்திய வஸ்து. அதனால அநாதி நிதனா அப்படின்னு அவளுக்கு பேர். ஹரி பிரம்மேந்திர சேவிதா. ஹரி, பிரம்மா, இந்திரன்
இவா எல்லாராலையும் சேவிக்கப்பட்டவள், பூஜிக்கப்பட்டவள் அப்படின்னு இருக்கு. சோ இது நம்மளுக்கு டீட்டெயில்டா பார்த்தோம்னா லலிதா ஸ்தவரத்னத்துல நம்மளுக்கு வரும். ஒரு கோட்டையா தாண்டி போகும்போது இந்த 16, 17, 18 அந்த கோட்டை கிட்ட எல்லாம் வரும்போது அந்த ஸ்ரீநகரத்துல அம்பாளுடைய வாசஸ்தலம் இல்லையா, அந்த ஸ்ரீநகரம், அந்த சிந்தாமணி கிரகத்தை சுத்தி இருக்கும் அந்த பிரகாரங்கள்ல பார்த்தோம்னா அந்த 14, 15ல இருந்து ஆரம்பிக்கும். ஒரு பிரகாரத்துல பார்த்தோம்னா மகாவிஷ்ணு இருப்பார், அதுக்கப்புறம் பிரம்மா, அதுக்கப்புறம் இந்திரன் எல்லாருமே அங்க இருந்துட்டு அம்பாள சதா தியானம் செய்துன்னு இருக்கா அப்படின்னு லலிதா ஸ்தவரத்னத்துல துர்வாசர் சொல்லுவார். அதுதான் இங்க ஹரி பிரம்மே இந்திர சேவிதா. அவ எல்லாருமே அவளால் சேவிக்கப்பட்டவள், பூஜிக்கப்பட்டவள் அம்பாள் அப்படிங்கிறார். சோ இப்ப இதுல என்ன அப்படின்னு இன்னொரு இதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, இவ எல்லாருமே அம்பாளை, அதாவது மும்மூர்த்திகளும் ஆட்டம், இந்திரன், எல்லா தேவர்களும் அம்பாளை உபாசனை பண்றா இல்லையா. சோ அம்பாள இவா உபாசனை பண்றதுனால நம்ம இந்த தேவர்களையோ இந்த மும்மூர்த்திகளையோ வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற மாதிரி நம்ம அம்பாளை வேண்டின்றாலே இவாளெல்லாம் வேண்டின்ற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற. சோ அந்த சுப்ரீம் பரபிரம்மமா இருக்கிறது நம்ம ஆதி பராசக்தி, அதுதான் இங்க சொல்றாங்க. சோ அம்பாளிடம் சரணடைந்தால் மற்ற எல்லா தேவர்களிடம் சரணடைந்த மாதிரி ஐதீகம் அப்படின்னு. அத ஹரி பிரம்மேந்திர சேவிதா. நாராயணி, நாராயணின்ற பேர் அம்பாளுக்கு இருக்கு. அதாவது நாராயணன் அப்படிங்கிற பதம், நம்மளுக்கு எல்லாம் நாராயணன் சொன்னா உடனே மகாவிஷ்ணு தான் ஞாபகம் வரும் இல்லையா. சோ நம்ம அவர் தான் நாராயணன் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா பார்த்தா நாராயணன் சிவனுக்கும் நாராயணன்னு ஒரு பேர் இருக்கு, விஷ்ணுவுக்கும் நாராயணன்னு ஒரு பேர் இருக்கு. அது எப்படி அப்படின்னா, நரன் அப்படிங்கிற அந்த பிரம்மத்திலிருந்து ஜலம் உண்டானதுனால அதுக்கு நாரம் அப்படின்னு பேரு. அந்த ஜலத்தையே அந்த ஜலத்துல அவர் சயனம் பண்றதுனால நாராயணன் அவருக்கு பேரு. இது மகாவிஷ்ணுக்கு. சிவனுக்கு ஏன் நாராயணன் பேர் சொல்றோம் அப்படின்னா, நரன் அப்படின்னா மனுஷான்னு அர்த்தம் இல்லையா. சோ அந்த ஜீவன்கள் கடைசியில அயனம், அயனம்னா கடைசியில சேருற இடம் சிவன் கிட்ட, சிவன் அடியில போய் சேரறோம் அப்படிங்கறதுனால நரன் அயனம் நாராயணம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல பார்த்தோம்னா நாராயணன்கிறது சிவனை குறிக்கிறது. சரியா. சோ நாராயணி அப்படிங்கும் போது நம்ம அந்த நாராயணனை சிவனா எடுத்துட்டோம்னா சிவனுடைய பத்தினி அப்படின்னு வர்றதுனால நாராயணின்னு அம்பாளுக்கு பேர் அப்படின்னு சொல்லலாம். அத நம்ம விஷ்ணுவா எடுத்துட்டோம்னா நாராயணனின் தங்கையாக இருப்பவள் நாராயணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். சகோதரி அப்படின்ற அந்த இதுலயும் எடுத்துக்கலாம். இதுதான். சோ நாராயணன்கிற பதம் சிவனையும் குறிக்கும், விஷ்ணுவையும் குறிக்கும். நாராயணி. அடுத்தது நாதரூபா. நாதரூபாங்கிறது நாத ரூபமாக இருப்பவள், அதாவது ஓசை வடிவாக இருப்பவள், ஓம்காரி அப்படிங்கிறார். அதுதான் நாதரூபா. நாம ரூப விவர்ஜிதா அப்படிங்கிறது, அதாவது அவளுக்கு நாம ரூபங்களை எல்லாம் கடந்தவளாக இருக்கா, அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவளாக இருக்கா அப்படிங்கிறா. நாம ரூப விவர்ஜிதா, நாம ரூபங்களிலிருந்து விடுபட்டவளாக இருக்கா அம்பாள். அடுத்தது ஹ்ரீங்காரி. ஏற்கனவே சொன்னேன், புவனேஸ்வரி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹ்ரீம் பீஜம் அவளுடைய புவனேஸ்வரி பீஜம் அது. சோ ஹ்ரீம் அப்படிங்கிற பீஜஸ்வரூபமாக இருப்பவள் ஹ்ரீங்காரி. ஹ்ரீம் அப்படிங்கிற இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா லஜ்ஜை. லஜ்ஜைங்கிறது என்ன? வெட்கம்
நாணம். சோ அத செய்பவள், நாணத்தோடு இருப்பவள் ஹ்ரீம்காரி அப்படின்னு. அதாவது அத்தனை ஜீவராசிகள்லயும் அவ லஜ்ஜாஸ்வரூபமாக இருக்கா, ஹ்ரீம்காரியாக இருக்கா. எதுக்காக லஜ்ஜாஸ்வரூபம்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த அம்பாள் வந்து அகில அண்டங்களையும் தோற்றுவித்து அதுக்குள்ள தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை வெளிக்காட்டாம லஜ்ஜை வடிவாகவே இருக்கா அம்பாள். அதனால்தான் அவ லஜ்ஜாஸ்வரூபிணி, ஹ்ரீம்காரி. அடுத்தது ஹ்ரீமதி. அதே மாதிரி மீனிங். அதாவது ஹ்ரீம் பீஜ ரூபமாக இருப்பவள்னு பார்த்தோம் நம்ம. அடுத்தது ஹ்ரீமதிங்கிறது அந்த குணத்தை சொல்றா. அதாவது லஜ்ஜையோடு இருப்பவள், லஜ்ஜையே வடிவெடுத்தவள். கிட்டத்தட்ட அந்த ஹ்ரீம்காரி மாதிரியே தான் ஹ்ரீமதியும். அடுத்தது ஹிருத்யா. ஹிருத்யாங்கிறது ஹிருதயத்தில் இருப்பவள். யாரோட ஹிருதயத்துல இருப்பா? யார் மனசு, எந்த பக்தனோட மனசு சுத்தமா இருக்கோ அங்க வந்து அம்பாளோட சாநித்தியம் எப்பவுமே ஒளிரும். பக்தர்களுடைய ஹிருதய கமலத்தில் இருப்பவள் அந்த தாய். அதுதான் ஹிருத்யா. ஹேயோபாதேய வர்ஜிதா அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு வந்து சில இது வந்து புறக்கணிக்கப்பட வேண்டியது, சில இது ஒத்துக்கொள்ள வேண்டியது. அந்த மாதிரி எந்த ஒன்றும் அவளுக்கு இல்லாதவள். அதுதான் ஹேயோபாதேய வர்ஜிதா. அதாவது ஒப்புக்கொள்ள வேண்டியது அப்படின்னா என்ன? நம்ம வேத வழி வாழ்க்கையில, அதாவது அந்த தர்மத்தோட கர்ம அனுஷ்டானங்களை செய்யறது, அது வந்து ஒப்புக்கொள்ள வேண்டியதா ஆகும். இன்னொன்னு வந்து புறக்கணிக்கப்பட வேண்டியது அப்படிங்கறது வந்து அந்த கர்மங்களை எல்லாம் விட்டு சந்நியாசி இதுவா போறது. அது வந்து புறக்கணி, அதாவது சந்நியாசி லெவலுக்கு வர்றது வந்து, அப்ப வந்து அவளுடைய மனசு என்ன இருக்கும்? சதா ஆத்ம தியானம், அந்த பிரம்மத்தை அறியற முயற்சியிலேயே இருக்கிறது அந்த சந்நியாசம். சோ இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட வேண்டியது, செய்ய வேண்டியது, அந்த மாதிரி எந்த ஒன்றும் இல்லாதவள் அம்பாள். அவளுக்குன்னு இந்த மாதிரி இந்த இதெல்லாம் பாகுபாடெல்லாம் அவ செஞ்சாலே தவிர அவ இது மாதிரி ஒரு இதுக்கு கட்டுப்பட்டவள் கிடையாது அப்படின்னு சொல்றா. ஹேயோ பாதேய வர்ஜிதா. ராஜராஜார்ச்சிதா அப்படின்னா ராஜராஜனால் உபாசிக்கப்பட்டவள் அப்படிங்கிற. சோ ராஜராஜன்கிறது யாரு அப்படின்னா, மனு, குபேரன், இவா எல்லாருக்கும் ராஜராஜன் அப்படிங்கிற பேர் இருக்கு. சோ இவா எல்லாருமே அம்பாளுடைய உபாசகர்கள். மொத்தம் நம்ம முன்னாடியே ஒரு நாமால சொன்னோம், அம்பாளுடைய உபாசகர்கள்ல இவா எல்லாம் இருக்கா. மனு வித்யா, சந்திர வித்யா. அப்ப பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 12 பேர் இருக்கா உபாசகர்கள். சோ அதுல வந்து மனு, சந்திரன், குபேரன் இவா எல்லாருமே ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சோ அந்த இவாள்லாம் வந்து ராஜராஜன் அப்படின்னு சொல்லுவா. அவளால் உபாசிக்கப்பட்டவள் அப்படிங்கிற. ராக்னி, இது நம்ம ஏற்கனவே தெரியும். மகாராஜ்னி 2வது நாமாவே வந்தது, மகாராஜ்னி. சோ இங்க திருப்பியும் ராக்னி அப்படின்னு வருது. சோ ராஜராஜேஸ்வர நாடல் மகா காமேஸ்வரருடைய பட்ட மகிஷி, அதனால அவளுக்கு ராக்னி அப்படின்னு பேர். சோ இந்த அகில அண்டங்களையும் ஆளும் பராசக்தியா இருக்கா, அதுதான் அவளுக்கு ராக்னி. ராஜ்ஞினா என்ன? ராணி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ரம்யா. ரம்யாங்கிறது ரொம்ப அழகான பேரு. ரம்யானாலே அழகுன்னு அர்த்தம். சௌந்தரியத்தை உடையவள், பேரழகானவள், அதுதான் ரம்யா. ராஜீவ லோச்சனா. சோ ராஜீவம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மான், மீன், தாமரை புஷ்பம், இது 3மே வந்து ராஜீவ. லோச்சனாங்கிறது கண்கள்.
சோ ராஜீவத்தை போன்ற கண்களை உடையவள். அதாவது மான்விழி, மீன்விழி, இதெல்லாமே கண்ணு ரொம்ப அழகா இருந்தா என்ன சொல்லுவா? மான்விழி, மீன்விழி அப்படின்னு சொல்லுவா இல்லையா? சோ அது எல்லாமே மான், மீன், தாமரை புஷ்பம், இது எல்லாமே வந்து கண்களுக்கு ஆஹ் இது மூன்றுமே வந்து ராஜீவன் அர்த்தம். சோ இந்த மாதிரி மான் மாதிரி கண்கள், மீன் மாதிரி கண்கள், தாமரை மாதிரி கண்கள் அப்படின்னு சொல்லலாம் அம்பாளுக்கு. ராஜீவ லோச்சனா. சோ எதுக்காக மான் மான் வந்து எதுக்காக அப்படி சொல்றோம் அப்படின்னா, பார்க்க பார்க்க மானுடைய பார்வை வந்து அவ்வளோ அழகா இருக்கும். சோ அந்த அம்பாளுடைய பார்வை வந்து பார்த்தோம்னா அத்தனை உயிரினங்களுக்கும் பரம ஆனந்தத்தை தருவது. அதனால அவளுக்கு மான்விழியாள். அது ஒரு ராஜீவ லோச்சனம். மீன் அப்படிங்கறது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அது வந்து கண்ணை இமைக்கவே இமைக்காதாம். மீன் வந்து அதாவது கண்ணாலேயே, அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மீனாட்சி அப்படிங்கிற அந்த இதுல நம்ம பார்த்தோம். அதாவது அந்த மீன்கள் வந்து மீன் குஞ்சுகளை எப்படி வளர்க்கறதுன்னா தன் கண் பார்வையாலேயே வளர்க்கறது. பார்த்துட்டே இருக்கிறதுலயே அந்த மீன் குஞ்சுகள் வளர்றது அப்படின்னு சொல்லுவார். சோ அதனால மீன் விழி அவனுக்கு கண்ணை இமைக்கவே இமைக்காது. அது மாதிரி தாமரை கண், அது எதுக்கு சொல்றோம்னா அதுல வந்து ஒரு தனி கம்பீரம் இருக்கு. சோ அம்பாளுடைய 3 விதமான பாங்குகள் உடைய கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அத ராஜீவ லோச்சனா, மான், மீன், தாமரை. அடுத்தது ரஞ்சனி. ரஞ்சனிங்கிறது என்னன்னா சந்தோஷப்படுத்துகிறவள், மகிழ்வை ஊட்டுபவள். யாருக்கு? பக்தர்களுக்கு. பக்தர்களுக்கு எப்பவும் சந்தோஷத்தை கொடுப்பவள் அப்படின்னு. அடுத்தது ரமணி. ரமணினா விளையாடுபவள் அப்படின்னு அர்த்தம். சோ இது ஏன் விளையாடுறது அப்படின்னு சொல்றா அப்படின்னா, ஓகே, இந்த வாழ்வு மக்களுடைய இந்த ஜனனம் மரணம், இந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, இந்த நம்ம சம்சார சாகரத்துல இருக்கிறது வந்து அம்பாள் வந்து அவளுக்கு வந்து இது ஒரு விளையாட்டாக இருக்கு. சோ அந்த உயிர்களுக்கு அந்த விளையாட்டில், அதாவது இந்த சம்சார சாகரத்தில் மகிழ்வை ஊட்டி அவர்களை பேணி வருகிறாள் அந்த தாய். அதனாலதான் அவளை விளையாடுபவள் அப்படின்னு சொல்றா. அதாவது நம்மெல்லாம் இந்த மானுட சுழற்சியில இருக்கும் போது நம்மளுக்கு அருள் புரியுறா இல்லையா? சோ இந்த இந்த வாழ்வு, நம்மளுடைய மனித வாழ்வு இருக்கிறது வந்து ஒரு விளையாட்டு. சோ விளையாடுபவள் நம்மள இந்த சாகரத்துல அவதான் பேணி காக்கிறா. அப்கோர்ஸ் அவளுடைய கர்மாக்கு ஏற்றபடி அதை அனுபவிக்கிறோம். பட் நம்மளை பேணி காத்து வளர்த்து வருபவள் அந்த தாய் தான். அதனால்தான் அவளுக்கு விளையாடுபவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ரமணி. அப்புறம் வந்து ரஸ்யா. ரஸ்யா அப்படிங்கிறது சுவையை தருபவள் அப்படின்னு மீனிங். அதாவது ரசஸ்வரூபமான அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்யா. சோ அந்த ரஸ்யா அது என்ன மாதிரி அந்த ரசம் அப்படின்னு சொன்னோம்னா, சுவை அப்படின்னா பஞ்ச இந்திரியங்களால் நம்ம அனுபவிக்கும் அந்த சுவை. அது எல்லாமே பஞ்ச இந்திரியங்களால் ரசிக்கப்படும் அத்தனையுமே வந்து இந்த ரஸ்யா அப்படிங்கிற இதுல அடங்கும். அந்த சுவையை நம்மளுக்கு அளிப்பவளாக இருக்கா அம்பாள். ரண கிங்கிணி மேகலா. அம்பாளுடைய இடுப்புல அந்த ஒட்டியானம், அது வந்து சலங்கைகள் கட்டி ஜல் ஜல் ஜல்னு சத்தம் கேட்கிறது. ஒலிக்கும் சலங்கைகளுடன் கூடிய ஒட்டியானத்தை உடையவள் அப்படிங்கிறார். அதான் ரண கிங்கிணி மேகலா. இது வந்து நம்மளுக்கு சௌந்தரிய லகரிலையும் வரும். காஞ்சிதாமா அப்படின்னு வரும். அதே மீனிங் தான் அதுவும். சோ அதுலயும் வந்து இந்த மாதிரி சலங்கையுடன் கூடிய ஒட்டியானத்தை அணிந்தவள்
அப்படின்னு மீனிங். ரமா, ரமா அப்படிங்கிறதுக்கு லக்ஷ்மி ஸ்வரூபமாக இருப்பவள். ரமானாலே லக்ஷ்மிக்கு இன்னொரு பேர் தான் ரமா. சோ லக்ஷ்மி ஸ்வரூபமா இருக்கா அம்மா. சோ லக்ஷ்மி, லக்ஷ்மி இருக்கிற இடத்துல தரித்திரம்ங்கிறதுக்கு இடமே இல்லை. எப்படி ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடமே இல்லையோ அந்த மாதிரி இந்த ரமா இருக்கும் இடத்தில், அதாவது லக்ஷ்மி இருக்கும் இடத்தில் தரித்திரத்துக்கு இடமே இல்லை. அந்த லக்ஷ்மி ஸ்வரூபமாக இருக்கா அம்பாள், அதான் ரமா. ராகேந்து வதனா அப்படின்னா பூர்ண சந்திரன் மாதிரி முகத்தை உடையவள். ஒரு முழு நிலா எவ்வளவு அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு பௌர்ணமியின் போது, அந்த மாதிரி ஒரு அழகிய வதனத்தை உடையவள். வசீகரமா இருக்குமா அம்பாளுடைய அந்த முகம். அதுதான் ராகேந்து வதனா, ராகேந்து வதனா. ரதி ரூபா, ரதியின் ரூபமாக இருப்பவள் அம்பாள். ரதி யாரு? மன்மதனுடைய பத்னி. சோ அதனால ரதி ரூபம், மேபி அவ அவ்வளோ அழகா இருக்கா அம்பாள் அப்படிங்கறதுனால ரதி ரூபா அப்படின்னு சொல்ற. ரதி பிரியா, ரதி பிரியா அப்படிங்கிறது ரதியின் இடத்தில் பிரியம் உள்ளவள் அப்படின்னு வருது. ரக்ஷாகரி, ரக்ஷாகரினா காப்பாற்றுகிறவள். யார காப்பாற்றுறா அப்படின்னா, நம்ம இப்ப மனுஷ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளோ இடைஞ்சல்கள் நம்மளுக்கு லைஃப்ல, எவ்வளோ கஷ்டங்கள், இது எல்லாத்துலயும் நம்ம தாக்கு பிடிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அது எப்பேற்பட்ட ஆச்சரியம் இல்லையா? சோ அந்த அம்பாள் தான் நம்மள எல்லாருக்கும் ரக்ஷாகரியா இருந்துண்டு அத்தனை உயிர்களையும் வேறு வேறு விதத்துல காப்பாத்திண்டு வரா. இந்த லைஃப்ங்கிறதே நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச். இந்த சேலஞ்சுல, இந்த லைஃப்ல நம்மளை கரையேற்றி கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அதுல பேணி காத்து வரா, காப்பாத்திண்டு வரா. அதுதான் ரக்ஷாகரி, காப்பாற்றுகிறவள். ராட்சசக்னி, ராட்சசக்னின்னா ராட்சசர்களை துடைத்து தள்ளுபவள், அதாவது ராட்சசர்களை சம்ஹாரம் செய்பவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்க ராட்சசர்கள்ங்கிறது என்ன சொல்றா அப்படின்னா, எவ்வளவோ கொடுமையான நோய்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, கொடிய விபத்துகள் அதெல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் ராட்சசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இடுக்கண்கள் நம்ம ஜீவராசிகளுக்கு நிறைய வருது இல்லையா, அதை எல்லாத்தையும் துடைத்து நம்மளுக்கு காப்பாற்றுகிறவளா இருக்கா அம்பாள் அப்படிங்கிற. சோ ராட்சசர்கள்னா இங்கே கொடிய வியாதி, கொடிய விபத்துகள், இதுல இருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றுபவள், அந்த இதெல்லாம் சம்ஹாரம் செய்பவள், கெட்டதையெல்லாம் சம்ஹாரம் செய்பவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ராமா, அதாவது ஸ்திரீ மாத்திரமான ஸ்வரூபத்தை உடையவள். அதாவது இந்த லோகத்துல படைச்ச அத்தனை ஸ்திரீலிங்கத்தின் ஸ்வரூபமாகவும் சக்தி அம்பாள் இருக்கா. புருஷலிங்க ஸ்வரூபமா இருக்கிறது எல்லாமே சிவன் அப்படின்னு, பரமசிவனுடைய அம்சங்கள் அப்படின்னு சொல்லுவார். சோ அதுதான் இங்க ராமா அப்படிங்கறது ஸ்திரீ மாத்திரமான எல்லா உயிர் ஜீவராசிகளின் ஸ்வரூபமாக இருப்பவள் அம்பாள். அதாவது மொத்த இந்த பெண் பால்களுக்கு இருக்கு இல்லையா, அதாவது பெண் பால்னா நம்ம வெறும் லேடிஸ் இது மாதிரி மட்டும் இல்ல. நம்மளுக்கு ஹிந்தியில பார்த்தோம்னா தாமரை பூன்னு எடுத்தோம்னா அது பெண் பால் அப்படின்பா. சோ அந்த ஸ்திரீலிங்கத்துல இருக்கிற அத்தனை இதோட ஒட்டுமொத்த குரூப்புக்கு ஒரு நேமா நம்ம அம்பாள் இருக்கா அப்படிங்கிற. அதுதான் ராமா, ஸ்திரீ மாத்திரமான ஸ்வரூபத்தை உடையவள், எல்லா பெண்பால் மயமான யாவுமாய் இருப்பவள் அம்பாள் அப்படிங்கிற. அதனால்தான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவா, ஸ்திரீகளிடத்தில் அன்பும் மரியாதையோட நடந்துக்கணும், அவளை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும்,
ஆத்துல பொம்மநாட்டி கஷ்டப்படக்கூடாது, கண்ணீர் சிந்தக்கூடாதுன்னு எதுக்கு சொல்றாங்க? இதுக்காகதான் சொல்றாங்க. சோ பொம்மநாட்டி சந்தோஷமா இருந்தா தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் அடைஞ்சு குலவிருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவ கஷ்டப்பட்டா, ஆத்துல இருக்கிற பொம்மநாட்டி கஷ்டப்பட்டா இந்த தேவர்களுக்கு கோபம் வரும், குலமே நாசமாகும் அப்படின்னு. அதனாலதான் ஆத்து பொண்ணு அது மாதிரி பெண்களை ஆத்துக்கு வந்த பெண்களும் ஆட்டம், ஆத்து பெண்களும் ஆட்டம், அவ மனசு நோகாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாள். ராமா பாத்துட்டோம். ரமண லம்பட்டா அப்படிங்கிறார். அதாவது தன்னுடைய பதியுடன் கூடி இருப்பதில் ஆசை உடையவள் அப்படிங்கிறார். அதாவது அம்பாள் ஒட்டுமொத்த ஸ்திரீகளுடைய ரூபமா இருக்கா இல்லையா? சோ அந்தந்த புருஷனோட கூடி இருக்கிறதுல ஆசையுள்ளவா இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அதுதான் பாத்திவிரத்தியம் சொல்லுவா இல்லையா? அவ புருஷாலோட கூடி இருக்கிறது. சோ அத காமனா இது அம்பாள்னு நம்ம சொல்றது. சக்தின்னு சொல்லும் போது அத்தனை பெண்பாளர்களுக்கும் அது பொருந்தும். ரமண லம்பட்டா அப்படின்னு அதுதான். சோ தன்னுடைய பதியுடன் கூடி இருப்பதில் ஆசை உள்ளவள். காம்யா, காம்யாங்கிறது ஒரு அழகான டேர்ம். விரும்பப்படுகிறவள், எல்லாராலையும் விரும்பப்படுகிறவள், எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுபவளாக இருக்கா அம்பாள் அப்படின்னு. சோ ஒவ்வொரு குழந்தைக்கும் அம்பாள் காமியாவாக இருக்கா. சோ ஒரு தாய் அப்படிங்கிறவ ஒரு குழந்தைக்கு அவளுடைய தாய் தான் காமியா இல்லையா? சோ அவளை அதாவது அந்த குழந்தையால் எப்பொழுதுமே விரும்பப்படுகிறவள் அந்த தாய் இல்லையா? சோ தனக்கு என்ன வேணும்னாலும் அந்த குழந்தை என்ன பண்ணும்? அம்மாட்ட தான் போய் கேட்கும். கேட்டதை கொடுக்கலன்னா என்ன பண்ணும்? கிடைக்கிற வரைக்கும் அடம் பிடிக்கும் இல்லையா? போராடுறது. வேற ஒண்ணுமே அந்த குழந்தைக்கு செய்ய தெரியாது. அதே மாதிரிதான் அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவளோட ஆசைகளை, இச்சைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கும்படி அந்த பராசக்தியை தான் நம்ம வேண்டுறோம். அதனால்தான் அவ காமியா. அதாவது ஒரு குழந்தை எப்படி தாயை எப்பொழுதும் விரும்புகிறாளோ அதே மாதிரிதான் இந்த பக்தர்களும் தன்னுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேறத்துக்கு அந்த அம்பாளையே நாடி இருக்கா. காம கலாரூபா, காம கலாரூபமாக இருப்பவள் அப்படிங்கிறார். சோ அந்த இது காம கலாங்கிறது அந்த சூக்ஷ்ம ரூபத்துல வரும். அது ரொம்ப டீட்டெயில்டா எனக்கு தெரியல. சோ அந்த சூக்ஷ்ம தரமான ரூபம்ங்கிறதுதான் காம கலா ரூபா. கதம்ப குசும பிரியா, கதம்ப பூ. அம்பாளுக்கு கதம்ப வனவாசினி தான் அவ பேரு. சோ அந்த கதம்ப புஷ்பங்களில் மிகுந்த பிரியம் உடையவள் அம்பாளுக்கு. அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச புஷ்பம் கதம்பம். கல்யாணி, கல்யாணிங்கிறது மங்களஸ்வரூபமாக இருப்பவள். கல்யாணினாலே மங்களம் அப்படின்னு அர்த்தம். சோ மங்களஸ்வரூபமாக இருப்பவள். ஜெகதி கந்தா, ஜெகதி கந்தா அப்படின்னா இந்த உலகத்துக்கே மூல காரணமாக இருப்பவள். அதாவது ஆணி வேர்னு சொல்லுவா இல்லையா? இந்த லோகத்துக்கு ஆணி வேராக இருப்பவள் ஜெகதி கந்தா. அதுதான். சோ ஒரு மரத்தோட வேர் ப்ராப்பரா நம்மளுக்கு இருந்ததுன்னா அந்த மரத்துல மேல இருக்கிற கிளைய இல்லைன்னா அந்த மரத்தை வெட்டினாலும் அந்த மரத்துடைய வேர் நல்லா ப்ராப்பரா வளர்ந்து வேர் நன்னா இருந்ததுன்னா அந்த மரத்துக்கு நம்மளுக்கு எந்த பாதகமும் இருக்காது. நம்ம கிளைகளை வெட்டினாலும் திருப்பியும் அது வளரும் இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த உலகத்துக்கே ஆணி வேராக இருக்கா அந்த அம்பாள். அவளை யாராலையும் அழித்து விட முடியாது. சோ இந்த எத்தனை வேணா நம்மளுக்கு இந்த லோகத்துல தோன்றலாம், ஒடுங்கலாம். ஆனா இந்த அம்பாள் நித்திய வஸ்துவா இருக்கா இந்த ஜகத்துல. எப்பவுமே அழிந்து போக மாட்டா, பட்டு போக மாட்டா அப்படிங்கிறா. சோ ஆணி வேராக இருப்பா, இந்த உலகத்தின் ஆணி வேர்.
அதுதான் எக்ஸாக்ட் மீனிங். ஜெகதி கந்தா. கருணாரச சாகரா. சோ கருணாரசத்தை உடைய சாகரம் போன்றவன். இதோட சிம்பிள் டேர்ம் சொல்லணும்னா கருணை கடல். கடல் அளவு கருணை. அம்பாள் கிட்ட போய் நம்ம கேட்டா ஏதாவது இல்லைன்னு சொல்லுவாளா? கருணை கடல் அவ. ஒரு தாயுடைய அன்பு அவகிட்ட. ஒரு குழந்தைக்கு என்ன ஒரு இடையூறு வந்தாலும் அந்த எல்லாத்துக்குமே அந்த தாய் அன்புதான் சிறந்த மருந்து இல்லையா? அதே மாதிரிதான் இந்த அன்னை பராசக்தியுடைய கருணை தாய் அன்பாக நம்மளுக்கு இருந்து நம்மளை மேல் நிலைக்கு கொண்டு போகுது. அப்படின்னு கருணாரச சாகரா. கலாவதி, கலைகளை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கலாலாபா, கலைகளையே பேச்சாக கொண்டவள் அப்படிங்கிற. சோ இங்க கலைகள்னா இது சொல்றான்னு நினைக்கிறேன், ஆயக்கலை 64. சோ அந்த கலைகளை உடையவள், கலைகளையே சம்பாஷணமாக உடையவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது மதுரமான பேச்சை உடையவள் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம் இத. கலாலாபா. காந்தா, காந்தானா அழகு, அழகு உள்ளவள் அப்படின்னு அர்த்தம். சோ அம்பாள் ரொம்ப எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. அந்த அழகுங்கிறதுக்கே நம்ம ரம்யான்னு ஒரு இது பார்த்தோம், நாமா பார்த்தோம். அது மாதிரி இப்போ காந்தா, இது எல்லாமே அம்பாளுடைய அழகை குறிப்பிடறதுக்காக சொல்றேன். காதம்பரி பிரியா அப்படின்னு. காதம்பரி அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு மதுபானம். அந்த மதுபானத்தில் பிரியம் உள்ளவள் அப்படின்னு மீனிங். அதாவது அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக இப்போ நம்ம மதுபானம்னு சொல்றோம். அந்த மதுபானம் அதுக்கு நம்ம அடிமையானாதான் அது தப்பு. அதாவது அந்த மதுபானம் நம்ம ஒரு பிரசாதமா துளியோண்டு எடுத்துண்டு அந்த பக்தன் எடுத்துண்டானா அதுக்கு அடிமை ஆகாம அதுவே அவனை ரொம்ப நேரம் தியானத்துல ஆழ்ந்து இருக்க செய்யும் அப்படிங்கிற. சோ அதுதான் இங்கே சொல்ற. காதம்பரி பிரியா, அந்த காதம்பரின்ற அந்த மதுபானத்தில் பிரியம் உள்ளவள். வரதா, வரதாங்கிறது அழகான இது. அம்பாளு வரங்களை கொடுப்பவள், வேண்டிய வரத்தை எல்லாத்தையும் கொடுக்கிறவள். சோ வரம்னா என்ன? நம்ம கேட்டது கிடைக்கிறது தான் வரம் இல்லையா? விரும்பிய ஒன்றை நம்ம கேட்ட மாதிரியே அடையறதுதான் வரம் அப்படிங்கிற. சோ நம்ம இப்போ என்ன இந்த லோகத்துல இருக்கிறவா நம்ம என்ன கேட்போம்? முக்காவாசி அம்பாள் கிட்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மகப்பேறு, இதெல்லாம் தான் இந்த லோகத்துல இந்த மானுட பிறவியுடைய வரங்களா இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம வரங்களா கேட்கிறோம். இதே அந்த ஆத்ம ஞானம் பெற்றவர்கள் என்ன கேட்பா? பக்தி, விவேகம், பரஞானம், அதுக்கும் மேல போனா முக்தி. இதுதான் அவ கேட்கக்கூடிய வரம். சோ இந்த மாதிரி ஆத்ம ஞானத்து உடையவர்களுக்கும் சரி, இந்த அவித்யில் சுழல்பவர்களுக்கும் சரி, அவளுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கும் வரதா. அதுதான் வரங்களை கொடுப்பவளாக இருக்கா அம்பாள். நம்ம எந்த நிலையில இருக்கோமோ அதற்கு ஏற்ப என்ன நம்ம கேட்கிறோமோ அந்த வரங்களை கொடுப்பவளாக இருக்கா. வாமநயனா, திருப்பியும் நம்ம இப்போ இது பார்த்தோமே, ராஜீவ லோச்சனா பார்த்தோம் இல்லையா? கண்களை, அழகிய கண்களை உடையவள், மான், மீன், தாமரை மறியும். அதே மாதிரிதான் வாமநயனாங்கிறது என்னன்னா அழகான கண்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். வாருணி மத விஹ்வலா. சோ நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது காதம்பரி பிரியான்னு பார்த்தோம். காதம்பரின்ற ஒரு இது பார்த்தோம், நம்ம மதுபானம்னு பார்த்தோம். இங்க வாருணி, அந்த வாருணிங்கிற மதுபானத்தில் பிரியம் உள்ளவள், அதை பருகி ஆனந்தத்தில் திளைத்து இருப்பவள் அப்படின்னு. சோ இதுதான் இங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்கா.
என்ன கொடுத்திருக்கா அப்படின்னா, இது நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு மதுவை முறையா பயன்படுத்தினோம்னா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அம்பிகையோடைய பிரசாதமா அளவோட அதை நம்ம எடுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு தியானத்துக்கு உதவும் அப்படிங்கிறா. சோ இப்ப குடிகாரனை போய் நம்ம எடுத்துட்டு ஆஹா நம்ம தான் சொல்லிட்டோமே மதுபானம் குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கெல்லாம் என்ன அந்த குடிகாரர்களுக்கும் இந்த மாதிரி மதுபானத்தை அம்பிகையுடைய பிரசாதமா எடுத்து அருந்துபவர்களுக்கும் நிறைய வேற்றுமை இருக்கு. குடிகாரம் பார்த்தோம்னா அவ அந்த குடிக்கு அடிமையா போயிடுறா இல்லையா? சோ அதுல அவளுக்கு விவேகத்தையே இழந்துடுறா. சோ அவளுக்கு குடிக்கலைன்னா அவளுக்கு லைஃபே ஓடாது. அந்த மாதிரி அதுக்கு அடிமையா ஆயிடுறா. அது வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா இந்த ஆத்ம சாதகன், அதாவது அவ அந்த அம்பிகையுடைய பிரசாதமா அந்த மதுவை அளவோட எடுத்துக்கும் போது அவளுக்கு அந்த தியானம் ரொம்ப நேரம் அதை தியானம் பண்றதுக்கு உதவி பண்ணி அந்த பேரானந்த நிலையை அடையறதுக்கு அது உதவுகிறது அப்படின்னு. சோ அந்த வாருணி அப்படிங்கிற அந்த இதுல பிரியம் உள்ளவள், மதுவை பருகி ஆனந்தத்தில் திளைத்திருப்பவள் அப்படிங்கிறது. அடுத்தது விஸ்வாதிகா. விஸ்வாதிகா அப்படின்னா இந்த விஸ்வத்திற்கெல்லாம் மேல்பட்டவள். விஸ்வம்ங்கிறது என்ன? இந்த யூனிவர்ஸ். இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவளா இருக்கா அம்பாள். அவளுடைய முழு ஸ்வரூபத்தையும் கிரகிக்க யாராலையுமே முடியாது. இப்போ நம்ம அவ இவ்வளோ பெருசு இப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதுதான் விஸ்வத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவளா இருக்கா இந்த அம்பாள் லலிதா. வேத வேத்யா, வேதங்களால் அறிய தகுந்தவள். அதாவது இந்த 4 வேதங்கள் இருக்கு இல்லையா, ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்கள். அந்த வேதங்களால் அம்பாள் அறிய தகுந்தவளாக இருக்கா அப்படிங்கிற. சோ இது வேத வேத்யா அப்படிங்கிறது வேதங்களுக்கும் அம்பாளுக்கும் உள்ள அந்த இது பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த சிந்தாமணி கிரகத்துல பார்த்தோம்னா நம்ம எத்தனை கோட்டைகளையும் தாண்டி மேல சிந்தாமணி கிரகத்தை ரீச் பண்ணும்போது அந்த சிந்தாமணி கிரகத்துல 4 வாயில்கள் இருக்கு இல்லையா? சோ அந்த 4 திக்குலயும் இருக்கும் 4 வாசப்படியும் 4 வேதங்களாக சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த வாசப்படி வழியாதான் போய்தான் அம்பாளை நம்ம தரிசனம் பண்ண முடியும். சோ வேதங்களால் அறிய தகுந்தவள். விந்தியாச்சல நிவாசினி, விந்திய பர்வதத்தில் இருப்பவள் அம்பாள். விந்திய மலையில் வீற்றிருப்பவளா இருக்கா. நம்ம இதுல பார்த்தோம்னா தேவி மகாத்மியத்துல இந்த இது நம்மளுக்கு சொல்லியிருக்கா. அதாவது விந்தியாச்சலத்துல அம்பாள் இருக்கா. அப்புறம் அந்த அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல பார்த்தோம். அந்த சும்ப நிசும்பவதம் அதெல்லாமே வரும். விந்தியாச்சல மலையில அம்பாள் இருக்கிற. சோ அதான் விந்தியாச்சல நிவாசினி. விதாத்ரி, விதாத்ரினா தாங்குகிறவள் அப்படின்னு அர்த்தம். என்னத்தை தாங்குறா? இந்த ஜகத்தையே தாங்குகிறவள் அம்பாள். சோ இந்த உலகம் எங்கேந்து தோன்றித்து? அந்த பராசக்தியிலேந்தா தோன்றித்து. இந்த உலகத்தை தாங்குபவளும் அந்த பராசக்தி தான். சோ தாத்ரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உணவு ஊட்டுகிறவள் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த உலகங்கள் எல்லாமே அம்பிகையிடம் இருந்துதான் உருவெடுக்கிறது அப்படிங்கிறார். சோ அம்பாள்கிட்டேந்தான் இந்த உலகங்கள் தோன்றது, இந்த உலகங்கள் போஷிக்கப்படுறதும் அந்த அம்பாளாலதான் அப்படிங்கிறார். சோ இந்த உலகத்தை தாங்கி இருப்பவள்ங்கிறதுதான் விதாத்ரி. வேத ஜனனி, வேதங்களை தோற்றுவிப்பவள் அப்படின்னு மீன். சோ வேதங்களை எல்லாத்தையும் உண்டு பண்ணினவள் அம்பாள். சோ வேதங்கள் எங்கேந்து வந்திருக்கு? பிரம்மத்திடமிருந்து வந்திருக்கு நம்மளுக்கு தெரியும். சோ அந்த பரபிரம்ம ஸ்வரூபிணியே இவதான் இல்லையா?
சோ வேதங்களை தோற்றுவித்தவள் அம்பாள். அதான் வேத ஜனனி, வேதங்களின் தாய். விஷ்ணு மாயா, விஷ்ணுவுடைய மாயா ரூபிணியாக இருப்பவள் அப்படிங்கிற. விஷ்ணு மாயை அப்படிங்கிறது அம்பாளுக்கு விஷ்ணு மாயா அப்படிங்கறது தேவி மகாத்மியத்துல நம்மளுக்கு சொல்றா. அடுத்தது விலாசினி. விலாசினி அப்படின்னா, விலாசம்னா என்ன அர்த்தம்? விளையாட்டு, கேலி விளையாட்டு. சோ அந்த விளையாட்டோடு கூடியவள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு வாட்டி, விளையாடுபவள்னு நம்ம இப்பதான் ஒரு நாமா பார்த்தோம். கிட்டத்தட்ட அதே மீனிங்ல வருது. வாழ்வு என்ற விளையாட்டே வடிவெடுத்தவள் அம்பாள். சோ இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அந்த பராசக்தியோட அருளால வாழ்வு என்னும் விளையாட்டை நிறைவேற்றி வருகின்றன. அதுதான். சோ விலாசம்ங்கிறது விளையாட்டு, கேலி விளையாட்டு அப்படின்னு அர்த்தம். சோ விளையாட்டோடு கூடியவள். ஓகேவா? சோ இது வரைக்கும் அந்த பஞ்சபிரம்ம ஸ்வரூபம் நம்மளுக்கு ஃபுல்லா இது வரைக்கும் வருது. இப்போ 341வது நாமாக்கு நம்ம வந்துட்டோம். இது க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ ரூபம். அதாவது 341ல இருந்து 365 வரைக்கும் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ ரூபம். அழகான மீனிங். க்ஷேத்ரம் அப்படின்னா என்ன, க்ஷேத்ரஜ்ஞம் அப்படின்னா என்ன அப்படிங்க. க்ஷேத்ரம் அப்படிங்கிறது சரீரம், நம்மளுடைய உடல். க்ஷேத்ரஜ்ஞம் அப்படிங்கிறது என்னன்னா அதுக்குள்ள இருக்கிற உயிர், ஜீவன். சோ அத பத்தி க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ ரூபம் நிறைய நாமாஸ் வரும் நம்மளுக்கு. இந்த இது நம்ம 341ல இருந்து அடுத்த வாரம் பார்க்கலாம்.